அரசியல் படித்தோருக்கு அறம் கூற்றாகும். 2026 தேர்தல் வருதுல்ல, அந்த தேர்தலுக்கு ஆற்காட்டில் ரெட்டலை தானே வரும். ஆற்காட்டில் ரெட்டலை தானே வரும். ரெட்டல் தான் வரும். ஆனால் அடுத்த 2026 எலெக்ஷனில் யார் நாங்கள் ஜெயிப்பாங்க? ஆற்காட்டில் டிஎம்கே தான். டிஎம்கே ஜெயிப்பாங்களா? டிஎம்கே தான். விஜயகாந்தா விஜயா? விஜய் 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 திமுக தான் விரும்புகிறாங்க. அடுத்த ஆட்சிக்கெல்லாம் அவங்க தான் வருவாங்க. ஏடிஎம்கே தான் வின் பண்ணணும். ஓகே. டிவிகே ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி வரும். 2024 தளபதி தான் வருவார். ஜெயல் ஈஸ்வரப்பன். ஓகே. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவர் தான் ஜெயிப்பார். ஓகே. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்தில் வேற யாருன்னா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரெட்டலில் தான் ஜெயிக்கும். அப்படி நமக்கு எலெக்ஷனே பிடிக்காதுப்பா. எலெக்ஷன்லாம் ஓட்டு போடணும்ல? இல்லை, நான் ஓட்டு போகிறதில்ல உண்மையிலே. டிஎம்கேங்க. டிஎம்கே தானா? கண்டிப்பா. ஓகே. டிஎம்கே தான். டிஎம்கே தான். அநேகமாக டிஎம்கே வின் பண்ணுவாங்க. ரெட்டலை வந்து ரெட்டலை. ஓகே. ஏடிஎம்கே தான் வின் பண்ணும். ஏடிஎம்கே தான் வின் பண்ணும். ஏடிஎம்கே தான். ஓகே. ஆற்காடு தொகுதி டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே தான் ஜெயிக்குமா? ஆமாம். தளபதி தான் வின் பண்ணுவார். பாமக வந்தால் நல்லா இருக்கும். பாமக வந்தால் நல்லா இருக்கும். புது ஈஸ்வரப்பா எக்ஸ் அவர் இருக்காரு. அவர் தான் அவரு தான் வாய்ப்பு இருக்கு. ஆட்சி எப்படி இருந்தது? அவங்களது இருந்தது வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்தால் ஒன்றும் சரியில்லை. அதனால மாறி வரும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஆற்காடு தொகுதியில் இந்த சாலை வசதி எல்லாமே பண்ணியிருக்காங்க. கால்வா அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. வேற ஆளுக்கு வர வாய்ப்பு இல்லை. அவரு தான். ரெண்டாவது இடம்னா ஏடிஎம்கே வரும். அப்போ தாவேக்கா? தாவேக்காலாம் வந்து அது லிஸ்ட்லேயே கிடையாது. ஆமாம், இல்லை உண்மையிலேயே என்ன ஒரு இந்த தொகுதியில் வந்து ஒரு 20,000 ஓட்டு 30,000 ஓட்டு வேணால் வாங்கலாம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வந்து டிஎம்கேல வந்து எல்லாமே நல்லது பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் சலுகைகள் பண்ணால் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு. ஸோ அதனால பாட்டாளி மக்கள் கட்சி வரணும். இங்கே வந்து அதிகமான வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்களா? இல்லை, எல்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. எல்லாம் மெஜாரிட்டியாக இருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வரணும். ஆமாம், வரணும். ஓகே. ஏன்னா ஒரு 10 வருஷம் டிஎம்கே இருக்குது. கொஞ்சம் ஆட்சி மாறினா நல்லா இருக்குல்ல. ஓகே. பரவாயில்ல, ஓரளவுக்கு டவுன்லையும் சரியாக பண்ணல, கிராமத்தில் சுற்றி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இப்போதைக்கு அவர் தான். இப்போ வேற ஏதாவது கேண்டிடேட் யார் நிற்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள பார்த்து ஓட்டு போடுவாங்க. டிஎம்கே அகைன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சான்ஸ் இருக்கு. நல்லா பண்ணாரு. இருந்தாலும் டிவிக்கே வரணும். என்ன பண்ணுறது, ஜனங்க கொஞ்சம் மாற்றுறது. அறியாத பசங்க சின்ன பசங்களாம் மாற்றுறாங்க. காலேஜ் பசங்களாம். ஓகே. டிவிக்கே வந்தால் இங்கே என்ன பண்ணால் நல்லா இருக்கும்? மார்க்கெட் கட்டி கொடுத்தா ஒரு தீர்த்தாவே நல்லா இருக்கும். மக்களுக்கு ஒரு என்னென்னவோ அதை கேட்டு தீர்த்தாவே நல்லா இருக்கும். ஓகே. ஷூராக டிவிக்கே தான் வரும். 10 வருஷமா டிஎம்கே இருந்தது. என்ன 10 வருஷம் இருக்குதுன்னா இந்த நுழைய வழி பண்ணியிருக்காங்க. நல்லா ரோடு அகலப்படுத்திருக்காங்க. நிறைய மகளிர் உதவி கொடுத்துக்கிறாங்க. மாதம் 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு விரிவுபடுத்திக்கிறாங்க. ஒரு 1000 கடைக்கு கட்டிக்கிறாங்க. 1000 கடை வருமானம் பழைப்பாங்க இப்போ மக்கள். நல்லா பண்ணியிருக்காங்க. 2026 டிஎம்கே தான் இங்கே வரும். ஆமாம். விஜய் கட்சிலாம் அதெல்லாம் வராது. டிஎம்கே தான் ஸ்ட்ரென்த்து இங்கே அதிகம். ஏடிஎம் கூட வராது. எல்லாமே விலைவாசி அதிகமாகிட்டுக்குது. எல்லாம் தண்ணி வசதி இல்லை, காவா வசதிலாம் இல்லை. ஒரு சைட்லாம் மார்க்கெட்டு கூட பிரச்சனை தான். ஆமாண்ணா, மார்க்கெட்டே இங்கே வைக்கக்கூடாதுண்ணா. சும்மா தற்போது வச்சுக்கிறாங்க. நான் வந்து சாதாரண நெசவாளிங்க. தொழிலில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க 10 ஆண்டு காலமாக. அதனால் எங்கள் பக்கத்துக்கு தொழிலாளிங்க திமுக தான் விரும்புகிறாங்க. அடுத்த ஆட்சிக்கெல்லாம் அவங்க தான் வருவாங்க. நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. ரோட்டுகளை போட்டிருக்காங்க. திமுக தான். ஏடிஎம்கே தான் வின் பண்ணும்.
ஓகே. டிஎம்கே வந்து எந்த இதுவும் செய்யலை. எதுவும் செய்யலை. லைட்டு சரியில்லை. ஓகே. ரோடுங்கெல்லாம் உள்ள இல்லாமல் ரோடு இல்லை, டிச்சிக்காவா இல்லை, வெரி பிரச்சனை. கான்ட்ராக்ட் வச்சாங்க, எதுவுமே செய்யலை. ஓகே. ஏடிஎம்கே வரும். டிஎம்கே தான் வின் பண்ணுவோம். டிஎம்கே தான். ஆமாம், செய்து தான் செய்துருக்கிறாங்க, வேற என்ன வெரி டிஎம்கே தான் வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டிஎம்கே தான் வரும். ஆமாம், இங்கே ஒன்றும் விஜய்க்கு ஓட்டு இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. இங்கே விஜயே யாரும் இதுவாக வெளியே பார்த்துக்கிறாங்க. இங்கே ரசிகர் யாரா இருந்தால் ஓட்டு போடுவாங்க. ஜெயிக்கிற அளவுக்கு இல்லை. ஜெயிக்கிற அளவுக்கு இல்லைங்க. கன்ஃபார்மாக டிஎம்கே தான் வரும். டிஎம்கே வரும். மார்க்கெட் முழுவதுமே வன்னியர் சமுதாயம் டிஎம்கே ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் பாமக வந்து நல்லா இருக்கும். அதான் ஜெயிக்கிற மாதிரி வந்து டிஎம்கே இருக்கு. ஆனால் பாமக வந்தால் நல்லா இருக்கும். இங்கே வந்து டிஎம்கே வர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன பெரிய பிரச்சனை இருக்குது, செய்யவே இல்லைப்பா அப்படின்ட்டு 10 வருஷம் மார்க்கெட்டு தான்ப்பா கறி மீதிங்க இருக்குது. இதை தான் செய்ய மாட்டாங்க. மார்க்கெட்டு நச நசான்னு இருக்குது. மழை வந்தால் போக முடியல. நம்மளை வந்து பர்மனெண்ட்டாக காய்கறி வியாபாரத்துக்கு கொட்டா போட விட மாட்டாங்க. ஓகே. அது ஒரு பெரும் பிரச்சனையாகுது. இது கொஞ்சம் முன்னாடி இருந்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே தனியாக இந்த மார்க்கெட் ஏரியாவில் இப்போ கடந்த எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் அவருக்கு நல்ல பேர் இருக்கிறத பார்க்க முடியும். ஈஸ்வரப்பன் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? அவரெல்லாம் நல்ல ஒருவேளை ஆர்காட் நகர் நல்லா தான் இருக்கு. நல்ல இப்போ சீரமைச்சிட்டாங்களே, ஒரு வார்டு தரம் ரோடு போட்டாங்க. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. அருமையாக அவர் அருமையான ஆள். குறையா அவரை பற்றி சொல்ல முடியாது. நல்ல மனுஷன், குறையும் சொல்ல மாட்டேன். அவருக்குன்னு தனிப்பட்ட ஓட்டுக்குதா இல்லை டிஎம்கே வரல? இல்லை, அவர் பேரில் இருக்கிற டிஎம்கேன்னு இருந்தாலும் அவர் பேரில் தனிப்பட்ட மரியாதைக்கு ஜனங்க மாதிரி. ஓகே. அதனால் அவர் வந்து அகைன் வரது வாய்ப்பு இருக்கு. எம்எல்ஏ ஈஸ்வரப்பனை வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறத நம்ம கேட்க முடிஞ்சுது. அது இல்லாமல் பார்த்தோன்னா அவர்கிட்ட இன்னொரு ஒரு நட்பண்பு நம்ம வந்து கேட்க முடிஞ்சுது. என்னன்னா எந்தவித ஊழல் பண்ணுற ஆள் கிடையாது, அவர் மாதிரி அவர் வேலையை பார்ப்பாருங்க அப்படின்றது நம்ம தெளிவாக கேட்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன கேள்விப்பட்டோம் அப்படின்னா, அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், அவர் இன்னும் அவர் வேலையை பார்ப்பாரு. ஏடிஎம்கே உடைய வேட்பாளரை பொறுத்து இங்கே வந்து வெற்றியை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிறைய பேர்கிட்ட கேட்க முடிஞ்சதுன்னா, எக்ஸ்எம்எல்ஏ விகேஆர் சீனிவாசன், அதாவது எக்ஸ்எம்எல்ஏ, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அவர் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுறோம் அப்படின்ற அந்த வேர்டையும் கேட்க முடியுது. ஆற்காடு தொகுதி பொறுத்தளவில் விகேஆர் சீனிவாசன் ஃபீல்டு ஒர்க்கரு, நல்லா எல்லா மதத்தோடு சேர்ந்து போகிறவர், எதுவும் அடிமட்ட தொண்டனாக நல்லா ஒர்க் பண்ணவர், முக்கியமான முஸ்லீம்களுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். ஆற்காடு தொகுதியில் விகேஆருக்கு சீட் கொடுத்தா ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் கவனிக்கிறேன். இந்த ஆற்காடு நகரத்தில் வந்து மக்கள் வந்து மேஜராக வந்து அட்ரஸ் பண்ணது என்னன்னா இந்த டிராஃபிக் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நேர செலவு ஆகுது. மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கேட்க முடிஞ்சது. டிராஃபிக் இருக்குது. அப்போ நான் எங்க 10 வருஷத்துக்கு முன்னே நான் அதை ஆக்கப்பூர்வமாக செஞ்சேன். அப்போ டிராஃபிக் குறைஞ்சிருந்தது. இப்போ அன்றைக்கி 2:16ங்க, இன்றைக்கி 2:52 ஓட்டு. அதுக்கு பப்ளிக் நிறைய பேர் ஆகிறாங்க. 10 வருஷத்தில் பப்ளிக் நிறைய பேர் ஆடுறாங்க. போக்குவரத்து நெரிசலை தவிர்ச்சிருக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. 10 ஆண்டு 5 ஆண்டு காலம் நீங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. அது தவிர்க்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பண்ணிருக்கலாம். அது இது வரைக்கும் யாரும் செய்யலை. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக எம்எல்ஏ தொடர்பு கொண்டு நம்ம உங்ககிட்ட வந்து பற்றி பேசணும் அப்படின்னு எம்எல்ஏ வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி பேச வச்சாரு. 10 கோரிக்கையில் முதல் கோரிக்கை எழுதி கொடுத்தது புறவழிச்சாலை. இன்னைக்கு புறவழிச்சாலை ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அந்த இடத்த வந்து ரோடு ஃபார்மேஷனுக்கு இடத்த அவங்ககிட்ட வாங்குறதுக்கு அவங்க கொடுத்த ரூபா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 crores இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு 35 கோடி ரூபாய் இன்னைக்கு பணிகள் துவங்கப்பட்டு 1-2 மாதத்தில் அந்த புறவழிச்சாலை திறக்க போகிறோம். அந்த புறவழிச்சாலை அமலுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்காடு நகரத்தில் டிராஃபிக் 50% குறைஞ்சிரும். ஆற்காடில் வந்து பஸ் ஸ்டாப் வந்து புதுசாக வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா சொன்னாங்க. இப்போ வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் கடை ஏதோ கட்டியிருக்காங்க. கட்டி அதை ரைட்டு அந்த கடையை கட்டுறதுக்கு 5 வருஷமாக மூடி வச்சுருக்காங்க. அப்போது அங்கே இருந்த வியாபாரிகளுடைய நிலைமை என்ன, அவன் எப்படி வாழ்வான்? சரி, போக்குவரத்து வசதி அந்த இடத்துல, பஸ் ஸ்டாண்டு, சாலை, எல்லாம் எந்த இங்கே சுற்றுப்பட்ட கிராமம் மொத்தம் அந்த இடத்துல தான் வந்து வேணும். அந்த இடத்த சார் எங்கள் ஆட்சியிலலாம் இதுதான் டைம், அம்மா ஆட்சியில், ஐயா ஆட்சியில் இது உள்ள டெண்டர் முடியலாம், அவனை கேன்சல் பண்ணிட்டு வேலை மாற்று. இதுதான். கடைகள் நிறைய கட்டியிருக்காங்க. அந்த கடைகளை வந்து ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த எம்எல்ஏ வந்து செஞ்சு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த ஆற்காடு தொகுதியில் வந்து கேட்க முடியும்.
ஆற்காடுடைய நகரத்தில் மிகப்பெரிய டிராஃபிக் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து மையத்தில் இருக்குது, அதனால தான் அந்த டிராஃபிக் இருக்குதுன்னு சில பேரால் மட்டும் சொல்ல முடியுது. அதனால் இப்போ இருக்கிற டிப்போ இருக்கிற அந்த ஏரியாவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் வச்சா டிராஃபிக், அதாவது புறநகருடைய பஸ்லாம் அங்கேருந்து போயிடுவாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது ஆற்காடு ஒன்றும் பெரிய மாநகராட்சி கிடையாது, இது ஒரு சின்ன நகராட்சி. டிராஃபிக் வரது காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இங்கேருந்து திருவாரூர் போகிற வெஹிக்கிள்ஸ், அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய சென்னைக்கு போகிற வெஹிக்கிள்லாம், பெரிய பெரிய வெஹிக்கிள் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வர வெஹிக்கிள்லாம் வந்து இப்படி தான் போயாகும். பெரிய 16 வீல் வண்டி, 18 வீல் வண்டி, 26 வீல் வண்டியெல்லாம் இப்படி தான் போகிறாங்க. அப்படி போகிறப்போ அவங்க திரும்புறப்போ அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது இயற்கையாக. இப்போ புறவழிச்சாலை வந்துட்டா 50% டிராஃபிக் அதில் போய்டும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக் ஜாம்ங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. புறநகர் பேருந்துலையும் அந்த பெரிய வெளியே இருக்க அவுட்டர் டிப்போ வந்து வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த இதில் புறநகர் பேருந்து அமைக்கணும்னு அதையும் ஒரு 10 கோடியில் ஒன்றா கொடுத்துருக்கேன். அது புறநகர் பேருந்துலையும் அமைக்கிறதுக்கு அந்த டிப்போ வந்து வேறு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கரெக்டான சூழ்நிலைகள் ஒன்றும் அமைஞ்சு வரல. ஏன்னா டிப்போ மாற்றுறது அவர் இட்ஸ் நாட் நினைச்ச நேரத்தில் அப்படியே மாற்றிட முடியாது. அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கம் நாங்கள் மேற்கொண்டு இருக்கோம். ஆற்காடு நகரத்தில் முன்னாடி வந்து இறந்த பிறகு அவங்களுடைய உடலை வந்து தகனம் செய்யறதுக்கு எரிக்கிறதுக்கு பாலாத்திகள் தான் எரிச்சிருந்தாங்க. அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் கிட்டத்தட்ட 1,48,00,000 ரூபா கொடுத்து அது ஒரு வருஷமா ஒரே வருஷம் செய்ய முடியல, அவ்வளோ ஃபண்ட் எல்லாம் கொடுக்க முடியல. ஒரு வருஷம் ஒரு ஃபண்டு, ஒரு வருஷம் பில்டிங் கட்டுறதுக்கு, ஒரு வருஷம் மிஷினரிக்கு, ஒரு வருஷம் ஃபேக்டரியோட கழிவு வந்து இந்த ஆற்றுல கலக்குது. இந்த ஆற்றுல வர கழிக்கிறதுனால இங்கிருந்து வர தண்ணி வந்து ரொம்ப வந்து சொல்லும் போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நம்மளுக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற நார்மல் பீப்புள் ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் இங்கே குடிக்க முடியாது, கேன் தண்ணி இல்லாமல் இங்கே குடிக்க முடியாது. ஆற்றுல கழிவு நீர் கலந்து குடிக்கிறதுக்காக தான் நாங்கள் குடிக்கிறோம் டெய்லியும். வசதி கிடையாது, 25 ரூபா வாங்கி குடிக்கிற அளவுக்கு வசதி கிடையாது. டெய்லி கூலி வேலை செஞ்சதான் சாப்பாடு. கேன் தண்ணி குடிக்கிற அளவுக்கு நம்ம வசதி கிடையாது. ஓகே, பாலாத்து தண்ணி கார்பரேஷன் தண்ணி வர தான் குடிக்கணும். அந்த கார்பரேஷன் தண்ணி ஒரே ஒரு கவுன்சில் குடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். வர நகராட்சியில் வர தண்ணியை வெறும் பாத்ரூம் லெட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆளுங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆசாமி தான் குடிக்கிறோம். அவ்வளோ மோசமான தண்ணி தான் குடிக்கிறோம். இன்னைக்கு காவா தண்ணி அதுமாதிரி பாலத்தில் தான் ஊற்றுக்கிறாங்க. டைனேஜும் பாலத்தில் தான் இருக்குது. பெருமா கோயிலேருந்து ஜல்லிக்கட்டு வழி பார்த்தீங்கன்னா மொத்தமே பாலத்தில் கழிவு நீர் தான் போகுது. அதுவும் இல்லாமல் இந்த கோழி கழிவு, ஆட்டு கழிவு, மார்க்கெட்டு கழிவு மொத்தமே அதில் தான் கொட்டுறாங்க. அது ஃபில்டர் ஆகி எதில் வருது, நம்ம தான் குடிக்கிறோம். அவ்வளோ மோசமான ஒரு குடிநீருக்கு பேர் இல்லாத ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து வரவங்களாம் ஆக்க தண்ணிக்குனே வருவாங்க குடிக்கிறதுக்கு. இன்னைக்கு பயப்படுறான் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆட்டு கேன் வாட்டருக்குதா அப்படின்னு கேட்குறான். நான் எங்கே பார்த்து கேன் வாட்டருக்கு அவ்வளோ மோசமான நிலைமையில் இந்த மொத்த தோல் சாப்பிட்ட தண்ணி கழிவு இல்லாங்குது. தண்ணி நல்லா இல்லை, தண்ணி சவுறு தண்ணி தான். விவசாயம் வந்து சொல்கிற போல விளையாது. 25 மூட வளர்ந்தா ஓடிச்சு போய் பாருங்க, தண்ணிங்க வெள்ளையாக போகும். அந்தமாக போய் பாருங்க கரியான போகும். அந்த தண்ணி மொத்தம் போய் மிக்ஸ் ஆகும். அது பூமியில் ஊறுது. பாலாட்டு ஊற அந்த தண்ணி யாருக்கு வரணும்? எங்கெல்லாம் பள்ளம், மணல் வாரி பள்ளம், அந்த பள்ளத்தில் ஊறி அப்படியே கரையலுக்குது. மண்ணே வந்து கருப்பாகிற அளவுக்கு தண்ணி ஊறுது. இங்கே கேன்சர் மாதிரியான நோய்கள் இருந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாங்க. பெண்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்குது, கருவுறுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு மெயினான விஷயம் சொன்னாங்க, என்னென்னா ஆடு மாடுகளுக்கு வந்து கருத்தரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க அப்படின்ற விஷயமும் சொன்னாங்க. இது கம்ப்ளீட்டாக சொன்னாங்க. சர்வேல எங்கள் தொகுதியும் ராணிப்பேட்டை தொகுதியும் அதிகமான புத்துநோய் பரவுது. எதனாலன்னா லெதர் கழிவு பொருள், தோல் கழிவு பொருள் வருது இல்லை, அதில் வந்து ஸ்லட்ஜில் பார்த்தீங்கன்னா குரோமியம் கலந்து வரும். ஸ்லட்ஜ் அது வந்து ஆற்றுல கலக்கக்கூடாது, குடி தண்ணியில் கலக்கக்கூடாது. தோல் வியாதி வரும், கண்டிப்பாக கேன்சர் வரும். இன்னைக்கு எடுத்த சர்வேல சமீப காலமாக அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தப்படுத்த தவறிய அரசாங்கம். நாங்கள் வந்தால் அதை சுத்தப்படுத்துவோம். ஆட்சியில் சுகாதாரமான நிலைமை எடுத்துகிட்டு வருவோம். சர்வேல அதிகமான அரவாணிகள் உருவானது எங்கள் மாவட்டம் தான். குழந்தையே தரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த குரோமிய ஸ்லட்ஜ் தான். இதெல்லாம் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் சர்வேலேயே அது வந்திருக்குது. அது ரெக்கார்டு இருக்குது, எடுத்து பாருங்கள். இதெல்லாம் எங்கள் ஐயா ஆட்சி வந்தால் நாங்கள் இதெல்லாம் தவிர்ப்போம். அந்த லெதர் கம்பெனி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார் இங்கே இருக்குது? அது பல வருஷமாக இருக்குது சார். பல வருஷமாக தண்ணி வந்துருக்கல. நீங்கள் ஒரு எம்எல்ஏ வந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் போன காலத்தில் சார் போன 5 ஆண்டு எடப்பாடியாரோட ஆட்சி தான் இருந்தது. சப்சிடி ஒதுக்கி இருக்கணும். நாங்கள் இல்லை அந்த கழிவை வந்து ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல. அப்போது நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் ஆட்சியில் தான் சப்சிடி. அது சார் கழிவு வருது இல்லைங்க, கழிவு நீர் வர்றது, அதை சுத்தகரிக்க ஆலை அமைக்கணும். அதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோமே, ஃபண்டு கொடுத்துருக்கோமே, 500 கோடி கொடுத்துருக்கிறோமே. ஆலை இருக்கா சுத்தம்? ஆமாம் சார், அதை மெயின்டைன் பண்ணலையே நீங்கள். 5 வருஷம் ஆயிடுச்சே சார். ஒரு ஆலை வந்து 3 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ஆகணும் சார். அதை தவறாங்கல்ல, அதை செய்யலேன்னு தானே சார். ஒரு ஆட்சியை குறை கூறி பேர் எடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் வந்தால் இது செய்வேங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, நான் என்ன செஞ்சேன் வச்சு பாருங்க. துயரமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து மக்களால் சொல்ல மாட்டோம். எதிர்கட்சி முன்னாள் எம்எல்ஏ கூட இந்த விஷயம் சொன்னார். ஆற்காடு சுற்றிய
பகுதிகளில் கேன்சர் மற்றும் திருநங்கைகள் வந்து அதிகமாக வந்து தோல் கழிவில் வருது இல்லை, அந்த கழிவினால வர அந்த தண்ணியை குடிச்சதுனால தான் வந்து குரோமியம் என்ற ஒரு கெமிக்கல் மூலியமா தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து இங்கே பாருங்க, அதை விட இன்னொரு என்னன்னா எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா 500 கோடி ரூபாய்க்கு வந்து எங்கள் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் 500 கோடி ரூபாய் சுத்திகரிப்பு நிலையம் வச்சாங்க, இந்த ஆட்சியில் வந்து சரியாக செயல்படல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வர சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எஃப்ளூயன்ட் பிளான்ட். அவங்க எதை வச்சு ஆற்காடு பாலாத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆற்காடு, அந்த பக்கம் இருக்கிறது ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. ஆற்காடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. எல்லா தொழிற்சாலைகளுமே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா 1989 டேல்கோன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிக்கிறேன்னு அப்போ கலைஞர் முதலமைச்சராக டேல்கோவை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 அது வந்து உங்களுக்கு சிஇடிபி காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1996 to 2001 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ தான் பார்த்தீங்கன்னா 160 கோடி ரூபாய்க்கு டிபிஆர் போட்டு, அப்போது ஐயா மன்மோகன் சிங் வந்து பாரத பிரதமராக இருக்கிறார். அவரோட முதலமைச்சராக கலைஞர் வந்து நேரடியாக முதலமைச்சரே போகிறார். நேரடியாக பிரதமரை சந்தித்து அப்போ இருக்கிற பாரத பிரதமரை சந்தித்து அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானியமாக வாங்கி தராங்க இவங்களுக்கு. யாருக்கு? இந்த எஃப்ளூயன்ட் பிளான்ட்டு நடத்துகிறவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபண்டு அலாட்மெண்ட். 70% வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி, 15% மாநில அரசாங்கத்தினுடைய, 15% அந்த மெம்பர்ஸினுடைய நிதி. இதுதான் அந்த சிஸ்டம். முதல்ல அந்த 120 கோடி கலைஞரை வாங்கி கொடுத்தனால்தான் அது ரொட்டீன் ப்ராசஸ். வருஷம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறப்போ அந்தந்த கவர்மெண்ட் அந்த நிதியை அவங்க வழங்கிட்டே இருப்பதை தவிர இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது முதல்ல அது புள்ளியார் சொல்லி போட்டு அதை விதையை போட்டவர் திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் கலைஞர் ஆட்சி தான் வழங்கினாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எஃப்ளூயன்ட் பிளான்ட்டை போட்டு அவங்க ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் ஆட்சி தான் கொண்டு வந்தாங்க. அது அந்த 160 கோடி வந்து பாலாத்தில் கலக்குது அப்படின்னு தான் இல்லை. அந்த மாதிரி யாராவது தவறு செஞ்சால் அவங்க கம்பெனி சீல் வச்சிடறாங்க. அதையும் மீறி இப்போ தவறு யாரோ செய்கிறாங்கன்னா அரசாங்கத்துக்கு நாளைக்கு போச்சுன்னா நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு வரையும் அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சீல் வச்சிடறாங்க. இது வந்து கேன்சர் வந்து ஒரே நாளில் பூமிக்கடி வந்து எதுவும் வரக்கூடிய விஷயம் கிடையாது. இது கிட்டத்தட்ட எப்போ வந்து இந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுதோ இதனால தான் ஆட்சியத்துக்கு எந்த விதமான ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃபும் இல்லை. வித்தவுட் எனி ஆத்தென்டிகேட்டட் ப்ரூஃப் நம்ம அதை பேச முடியாது, பேசுறதும் தவறு. அது அதனால நகரங்களில் வந்து பார்த்தோன்னா ஏடிஎம்கே அண்ட் பாமக திமுக இப்படி இருக்கும்போது இந்த வருடம் புதுசா வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக்கா என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னுடைய பொண்ணு என் பேச்சு கேட்கல, விஜய் கிட்ட போஸ்ட் ஒட்டிக்குது, கொடி வச்சுக்குது, அவ்வளவுதான். விஜய்க்கு இங்க பெரிய மவுஸ் இருக்கு, விஜய்க்கே மவுஸ் இருக்கு, இங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது, கன்ஃபார்மா இருக்குது. நிறைய பேருடைய வாயில அதை கேட்க முடியுது. அவர் ஃபர்ஸ்ட் டைம் வராரு பாப்போம் அப்படின்ற மாதிரியும், சில பேர் வந்து அவர் தான் வருவாரு அப்படின்ற கான்ஃபிடண்டா சொல்றதையே நம்ம பார்க்க முடியுது. தளபதி தான் வின் பண்ணுவாரு. இந்த நகரத்துல ஒரு வாய்ஸ் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நம்ம கேட்ட எல்லாருக்கிட்டுமே யாரு வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் பாமக வரும்னு சொன்னாங்க. பாமக வந்தா நல்லா இருக்கும். பாமக வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே வரும்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே தான் வின் பண்ணும். ஆனா இன்னொரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் சொன்னாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏ எப்படி பண்ணிருக்காருன்னா நல்ல மனுஷங்க. இந்த வார்த்தை வந்து நிறைய முறை கேட்கப்பட்டது. அதாவது நகரம் முழுவதும் நாங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டோம். அவர் அருமையான ஆளு, குறையா அவரை பத்தி சொல்ல முடியும். இந்த நகரங்கள்ல வந்து அவருடைய இண்டிவிஜுவலா அவருக்கு ஒரு தனி நேம் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் உள்ள போயிட்டு பஸ் ஸ்டாப், அப்புறம் வந்து மற்ற அந்த நகரங்கள் முழுவதும் சுத்தும் போது அதிகமா பார்த்தோன்னா டிஎம்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் ஏடிஎம்கே வரதுக்கான வாய்ப்புன்னு சொன்னாங்க, ஏடிஎம்கே கூட்டணி வரதுக்கான வாய்ப்புன்னு சொன்னாங்க. அதுல நிறைய ஒப்பீனியன் இருந்தது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தது அவங்க கிட்ட இருந்து. என்னன்னா வந்து கடந்த 10 வருஷமா பாமக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த பாமக கொடுத்ததுனால தான் எங்களால இங்க ஜெயிக்க முடியல. இன்கேஸ் பாமக இல்லாம ஏடிஎம்கேல வந்து யாருக்காவது கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விதமான ஒப்பீனியனும் கொடுத்துருந்தாங்க. 2 வருஷமாவே மாம்பாயத்துக்கு கொடுத்தாங்க, எல்லாமே வெத்து போயிட்டாங்க. நீ மாம்பாயத்துக்கு கொடுத்தா வர முடியுமா? அதனால என்னன்னா ஏடிஎம் கொடுங்க, இந்த தாட்டி கண்டிப்பா ஜெயிக்கல மட்டும் பாருங்க. ஆற்காடு நகரம் இப்படி இருக்கும்போது ஆற்காடுடைய ஒன்றியம், அதாவது கிராமம் சார்ந்த இடத்துல வந்து நம்ம சர்வே எடுக்கும் போது குடிமல்லூர், திருமலச்சேரி, புதுப்பாடி, தக்கரமல்லூர் அப்படியே கலவை
கேன் தண்ணி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சமையல்லேருந்து குடிக்கிறதுலேருந்து எல்லாமே கேன் தண்ணி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். தோல் சாப்பு தண்ணி, சாக்கடை தண்ணி எல்லாமே பாலாத்தில் கலக்க விட்டாங்க. அதனால தான் மெயின் பிரச்சனை. இப்போ வந்து எல்லாமே கேன் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஓகே. கடந்த 10 வருஷமா எம்எல்ஏ இருந்தார்ல, டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார்ல, அவரோட நிலைப்பாடுன்னா அவர் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணன் ஈஸ்வரப்பண்ணன் வந்து அவரும் குறை சொல்ல முடியாதுங்க. அவரும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா வேலையும் நல்லா தான் செஞ்சுட்டு இருந்தாரு. ஏடிஎம்கேன்றீங்க எங்க மக்களுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரு. அவரை பத்தி குறையெல்லாம் சொல்ல முடியாது. மணல் குவாரி வந்து அது வந்து அவங்க விட்டாங்கன்னா நாங்கள் வேலை செய்ய போகிறோம். மணல் குவாரி விட்டு வேலை செய்ய போகிறோம். நம்ம வேலை செய்ய போகிறது எல்லாமே வேலை செய்ய போகிறாங்க. அது அரசாங்கம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை யாரும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, போராட்டம் வேணால் நடத்தலாம். என் ஊரில் மணல் அல்லாமல் இருக்கலான்றதுக்காக ஒரு 100 பேர் கூட்டு போய் போராட்டம் வேணால் நடத்தலாம். மணல் அள்ளுறாங்களா இங்கே? இன்னும் இல்லைங்க, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆமாம், முதல்லலாம் இருந்தது. இப்போ மணல் அள்ளுறதுக்கான இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னும் மணல் அள்ளலை. அது நல்லதுன்றீங்களா? மணல் அள்ளினா இன்னும் குடிநீர் பாதிக்கப்படும். அவ்வளோதான். இப்போ போன 20 வருஷமாக அள்ளினாங்க முன்னே. அதுலேயே இப்போ அந்த தண்ணியும் போயிடுச்சு. இப்போ இருக்கிற தண்ணியும் போயிடும்.